ஐயா ஆற்றிய கடைசி உரை, பெரியாருடைய அந்த சங்கநாதம் என்று சொல்லக்கூடிய அவர் ஆற்றிய கடைசி உரை, தாய்மார்களே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தியாகராயனர் இப்போ அந்த பேருந்து நிலையம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு பெரிய திரளில் பேசுனாங்க. அது உரையாக கூட வந்திருக்கு. இதுதான் அவருடைய இறுதி பேருரை. அப்படிப்பட்ட அவருக்கு எனக்கு சொன்னீர்கள், அதாவது ஒரு மாதம்தான் ஆச்சு, அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தொந்தரவு தான், என்ன வலி இருக்குது எனக்கு எல்லாமே. ஆனாலும் மருத்துவர்கள் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கணும், அதுக்கப்புறம் போக வேண்டாம், கூட்டத்துக்கு பேச வேண்டாம்னு சொன்னார். நான் சொன்னேன், சிகிச்சைக்கு தானே, உங்கள்கிட்ட வர்றது சிகிச்சை தான். எனக்கு மருந்து ஒரு பாகம் உங்களுது, 2 பாகம் மக்கள், அவர்களை சந்திக்கிறது தான் மருந்து. அதுதான் மிக முக்கியம். அந்த மருந்து நல்லா சௌரியமாயிடும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது, ஐயா அவர்கள் இந்த உரையை பார்த்தீங்கன்னா அந்த உரை ஒளிநாடாவிலையும் பதிவாயிருக்கு. ஐயா அவர்கள் பேசி கொண்டிருக்கார் வேனில் ஒரு தொந்தரவு. ஏனென்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இளைய தலைமுறை 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐயா எப்படி இருந்தார், பெரியார் பெரியார் பெரியாரை பற்றி மட்டும்தான் ஒரு பெரியாருடைய நிலை என்ன என்று சொல்லும்போது, ஐயா அவர்களுக்கு இயற்கை வழியிலே சிறுநீர் பிரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த 90 வயதுக்கு மேலே ஐயா அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர் தன்னுடைய தொந்தரவுனால மருத்துவமனைக்கு வேலூருக்கு சென்று அவருக்கு பிரபல மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தார். முதல்ல எல்லாரும் பயந்தாங்க, யாருமே இந்த வயதுக்கு செய்ய முடியாது, 90 வயதுக்கு மேலே இருக்குது, மயக்க மருந்து கொடுக்கணும், அதனால் என்ன சொன்னார்கள். ஆனால் ஐயா என்னால் அந்த வலி பொறுக்க முடியல, இதுவானா எளிய முடிவு எடுத்துட்டேன், அதனால் இங்கே செய்யணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இந்த இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு ஓட்டையை போட்டு உடம்பில் உள்ள அதிலேருந்து ஒரு குழாயை பொருத்தி, அந்த குழாயிலிருந்து சிறுநீர் எப்பவும் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அவருடைய சிறுநீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு பாட்டில் அதில் வந்துட்டு இருக்கும், அதை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் எடுத்துக்கிட்டு போட்டிருந்தார். இந்த நிலை யாருக்காவது நமக்கு இருந்தால் என்ன நினைப்போம், ஐயோ இனிமேல் நம்ம போச்சு, அவருக்கு என்ன வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா, வயதும் யாரும் இன்னொருத்தர் வந்து பார்க்கலான்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் ஐயா அவர்கள் கடைசி வரையில் அந்த கடைசி கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கடைசி கூட்டத்தில் பேசும்போது நண்பர்களே, தாய்மார்களே, அப்போ சொல்லுவார், ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார். ரொம்ப அவர் சொல்லும்போது பக்கத்தில் உட்காந்து எழுதி கொண்டிருக்கிற எங்களுக்கு எல்லாமே கண்ணில் தண்ணீர் கலங்கும், மிகப்பெரிய அளவு. அவர் சாதாரணமாக சொல்லுவார். ஐயா அவர்கள் எதையுமே அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இயல்பு சுவாபம் உள்ளவர். சொல்லுவார், உங்களுக்கெல்லாம் 2 கால், எனக்கு 6 கால். ஐயா சொல்லுவார், இந்த பக்கம் ஒருத்தரை பிடிக்கணும், அந்த பக்கம் ஒருத்தரை பிடிக்கணும், 2 பேர் தோள் மேலே தான் நாங்கள் கையை போட்டுக்கிட்டு என்னை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ அவருக்கு 2 கால், இவருக்கு 2 கால், எனக்கு 2 கால், 6 கால். இதுதான் இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு அளவுக்கு எனக்கு உணவு இருக்குது, அவ்வளோதான். இந்த 50 ரூபா உணவு இருக்க, இதை நான் சாப்பிட்றதுக்கு சும்மா இருந்தால் அது சமுதாய குற்றம் அல்லவா? இந்த சமுதாயத்துக்கு நான் திருப்பி செய்ய வேண்டாமா? இந்த மக்களை நான் உயர்த்த வேண்டாமா? எனக்கு என்ன கவலைன்னா, நான் சாக போகிறவன் தான், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் உங்களையெல்லாம் ஒரே ஒரு கவலை, நான் நினைத்ததில் எல்லாம் சாதிச்சிட்டோம், வெற்றி பெற்றிருக்கிறோம், நிம்மதி இருக்குது. ஆனால் உங்களையெல்லாம் சூத்திரர்களாக விட்டு விட்டு சாக போகிறோமே என்பதுதான் என்னுடைய கவலை. காரணம், இன்னமும் கோயிலுக்குள்ளே போகும்போது வெளியே நில்லுன்னு சொல்கிறான். என்ன காரணம்னா, ஒரே வார்த்தை அவன் சொல்கிறது, கர்ப்பகிரகத்துக்குள்ளே வராதே, உள்ளே நுழையக்கூடாது, அர்த்த மண்டபத்துக்கு உள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்டமாக வந்தபோது தந்தை பெரியார் சொன்னார், பிறவியில் மனிதனுக்கு பேதம் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் வைக்கத்தில் ஆரம்பித்தோம், தெருவில் நடக்கக்கூடாதுன்னா. நாய் போகுது, பன்றி போகுது, கழுதை போகுது, ஆனால் மனிதன் நடக்கக்கூடாதான்னு கேட்டு போராட்டத்தை எப்போ காங்கிரஸில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னாலே அதை செய்தார். அந்த வைக்கம் போராட்டத்தை 2 முறை சிறை சென்றார்.
அவருடைய துறவியார் அம்மா நாகம்மையார் அவர்கள், அவருடைய தங்கை, குடும்பமே போச்சு மிகப்பெரிய அளவிற்கு. ஆனால் அந்த தெருக்கள் திறந்து விடுகிற வரையில் தந்தை பெரியார்ங்கிறது நகரவில்லை கேரளாவில். இத்தனைக்கும் பெரியார் போய் நடக்கிற இடம் இல்லை, நம்ம மாநிலம் இல்லை, அது நினைக்கிற எல்லா இடங்களையும் பெரியார் எப்படி தன்னுடைய மானிடப்பற்று, அதுதான் மனிதன்னா அவனுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்னு நினச்சார். அதனால் அந்த கருத்தை அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் இதை வேகமாக சொல்லி அந்த கவலையோடு நான் இருக்கிறேன். காரணம், நான் போராட்டத்தில் இறங்கி 2ல் 1 பார்க்கணுன்னு இருக்கேன், தயாராகுங்க அப்படின்னு வேகமாக பேசினார். இந்த உரை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கு பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் எல்லோரும் பார்க்குறீங்க, செய்திகள் பார்க்குறீங்க. பெரியார் பிறந்த நாளில் வாழ்த்து சொல்லாதவர்கள் ஒரு கட்சி 2 கட்சி இருக்கும், அவ்வளோதான். அவங்களால வாழ்த்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க. சொல்ல முடியாது, ஏன்னா கொள்கை ரீதியாக அவங்க சொல்லாததே நமக்கு மகிழ்ச்சி, அவ்வளோதான். ஏன்னா பெரியார் அம்பேத்கரை கூட கொஞ்சம் அசைச்சு பார்த்து கொஞ்சம் தன்மையப்படுத்தலான்னு நினச்சாங்க. ஆனால் பெரியார்கிட்ட போக முடியலங்கிறது தான் மிக முக்கியமானது. அந்த அளவிற்கு ஐயாவினுடைய கொள்கைகள் இன்றைக்கு இருக்குது. மிக முக்கியமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பதவிக்கு வர்றவங்க, பதவி நீடிக்கணுன்றவங்க, பதவிக்கே புதுசாக நேராக எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணாலும் ஒரு மையப்புள்ளி அவர்களை ஈர்க்கிறது என்றால் அது தந்தை பெரியார் என்பது தான். எப்படி பெரியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள்? இன்றைக்கி ராகுல் காந்தி அருமையாக சொல்லியிருக்காரு, அது நம்முடைய கவிஞர் அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னார். பூராமே பெரியார் எல்லாருக்கும் உரியார், அதுதான் ஒன்று. யாருக்கு அவர் உரியார் அல்லன்னா நரியாருக்கு உரியார் அல்ல, அவ்வளோதான். இந்த கருத்துகள் இருக்குது பாருங்கள், சமுதாயத்தில் என்ன செஞ்சார் பெரியார் அப்படின்னு கேட்பாங்க. என்னையா பெரியார் பெரியார்னு, பெரியார் தான் எல்லாம், பெரியார் தான் மண், பெரியார் தான் இது அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன அவர் செஞ்சார் அப்படின்னு கேட்டோம். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்கே இருக்கிற அருமை தாய்மார்கள் இவ்வளோ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பொதுவாக நம்ம கூட்டங்களில் அதிக தாய்மார்கள் வரமாட்டாங்க, வந்தாலும் இவ்வளவு கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த தாய்மார்களுக்கு என்னுடைய முதல் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட உடனே நாளைக்கு காலையில் சாப்பாடு பண்ணி பிள்ளைகளை உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமேங்கிற கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கார். அந்த வேலையை வேற ஒருத்தர் எடுத்துக்கிட்டார். அவர் நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கிட்டார், காலை சிற்றுண்டி உள்பட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து நீங்கள் ஓடி தெருவு வரைக்கும் கூட்டிகிட்டு வருவீங்க, வந்தோடனே சாப்பிட்டு போ இல்லைம்மா போகும், அங்கே மயக்கம் போட்டு விடும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு நிம்மதியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அது மட்டுமல்ல, பெரியார் என்ன செஞ்சார், இதான் செஞ்சார். அதோட பெரியார் என்ன செஞ்சார்னு கேட்குறா பாருங்க, அதுதான் பெரியார் சாதனை. கேள்வி கேட்கன்னு கேட்டு சொன்னவர் தந்தை பெரியார். அதுவரையில் இவன் மண்ணாதான் இருந்தான். கேள்விகள்னு முதல்ல கேள்விகள்னு சொன்னதை பெரியார் சொன்னதுனால தான் அந்த கேள்வி கேட்குற மனப்பான்மையே வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு செய்தி, மக்கள் மற்றவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெரியார் பதில் சொல்லிட்டார். கேள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். எதிரே ஒருத்தர் உட்கார்ந்து கேள்வி தான், அது முன்னாலெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஐயா அவர்களுடைய அந்த கூட்டங்களில் பேசும்போது கூட்டத்தில் ஒருத்தர் உட்காந்து அங்கே கும்பகோணத்தில் ஒரு ஐயர் அவர் உட்காந்து எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வாங்கி பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு பெரியார் பார்த்தாரு, இது யாருக்கும் அவருக்கு தெரியாது. அவர் பென்சில் இருக்குது பாருங்க, அந்த பென்சில் முடிஞ்சு போன உடனே ஐயா பேசிகிட்டே இருந்து பேனா எடுத்து இதில் எழுதி கொடுங்க, அதாவது இதில் எழுதி கொடுங்க அப்படி. அதாவது கேள்விகள்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தவரே தந்தை பெரியார். கேள்வி கேட்டால் அவன் சிந்திக்கிறான்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவிற்கு. ஆனால் அதுக்குரிய பதில் என்னங்கிறதுக்கு ஒன்று சொல்லணும்னா, அருமை தாய்மார்கள் இவங்களுக்கு வந்து இந்த இயக்கம் என்ன செய்தது மிகப்பெரிய அளவுக்கு. எப்படி ஜாதி ஒழிப்புன்னு சொல்லும்போது வெறும் ஜாதி ஒழிப்பு மட்டும் சொல்லலை பெரியார், சுயமரியாதை இயக்கம், பிறவி பேதம் ஒழிப்பு, அவ்வளோதான். அந்த பிறவி பேதம்னா ஒரு பக்கம் ஜாதி, இன்னொரு பக்கம் ஆண் உயர்ந்தவரும் பெண் அடிமை. இந்த பெண் அடிமை அப்படிங்கிறத மாற்றணுங்கிறத 100 ஆண்டுகளுக்கு சுமார் அங்கே 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 97 ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்பட்டு மாநாட்டில் தான் தீர்மானம் போட்டார்.
ஜாதி பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு உரிமை வேணும், சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. 50 விழுக்காடு வேணும் பதவியில், உத்தியோகத்தில் எல்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி அத்தனையும் அவர்கள் நகராட்சியில் மற்ற இடங்களில் 50 விழுக்காடு கொடுத்துருக்குன்னா பெரியார் வழியில் நாங்கள் செல்லுகிறோம் என்பதற்கும் அதுதான் மிக முக்கியம். அடுத்து தாய்மார்களே, உங்களை ஒரே ஒரு கேள்வி நண்பர்களே, எவ்வளவு நம்ம எதிர்க்கிறவராக இருந்தாலும், இந்த கருத்துக்கு மாறுபட்டவராக இருந்தாலும், பிஜேபியோ அல்லது இன்னொருத்தரோ வேற இயக்கத்தவராக இருந்தாலும் கூட ஒன்றே ஒன்று, பெரியாரால் பயன்படாதவர்கள் ஒரு குடும்பம் உண்டா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் வச்சுக்கலாம். ஆனால் குறிப்பாக சொல்கிறேன், பெரியார் தொண்டால் பயன்படாதவர்கள் என்று யாராவது காட்ட முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றே கேட்கலாம், ஏங்க நான் கோயிலுக்கு போகிறவன், நான் கடவுளை நம்புகிறவன், எனக்கு என்ன நான் பெரியாரா அப்படி கேட்பேன். ஆனால் அங்கேயும் முதல்ல இருந்த நிலை வேற, இப்போ இருக்கிற நிலை வேற. அதே நேரத்தில் அவருக்கு பிள்ளை, மகன் மகள் எல்லாம் உத்தியோகத்துக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அந்த உத்தியோகத்துக்கு கதவு திறந்தது பெரியாரின் கைத்தடி, அதுதான் மிக முக்கியம். எனவே உத்தியோகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் அரசாங்க வேலை வேணுங்கிறாங்க, எல்லாரும் வேலை வாய்ப்புங்கிறாங்க, எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. பெண்கள் கல்லூரி, பெண்களில் பார்த்திங்கன்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு எவ்வளோ வேணாலும் போகிறாங்க. இது அத்தனையும் எப்படி வந்தது? எந்த கடவுள் அவதாரத்தில் வரல. இப்போ கல்விக்கே கடவுள் சரஸ்வதிங்கிறார். எங்களுக்கு என்ன கடவுள் மேலே கோபம்? ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னார் ஐயா அவர்கள், ஜாதியை காப்பாற்றுறதுக்கு அதை பயன்படுத்துகிறார். மனு தர்மம், இந்த மனு தர்மத்தில் மிக முக்கியமாக எடுத்து சொல்லக்கூடியது, எதை கொடுத்தாலும் சூத்திரருக்கு அறிவை கொடுக்கலாகாது. அதுதான் மிக முக்கியம். இங்கே இருக்குது, ஆதாரத்தோடு சொல்கிறோம். நாங்கள் எழுத கொடுத்தாலும் நமக்கு அறிவை கொடுக்கக்கூடாது, படிப்பை கொடுக்கக்கூடாது. இப்படி சொன்னால் இன்றைக்கு இதை எதிர்த்து அன்றைக்கே போராடிய ஒரே தலைவர், வழிகாட்டியவர் தந்தை பெரியார். பெரியார் பிறந்திருக்கலைன்னா நாம் படிச்சிருக்க முடியாது. உடனே சில சொல்கிறா, பெரியாருக்கு முன்னாலேயே படிச்சிருக்க. பெரியார் உடைய தாக்கம் என்ன? மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே மனு தர்மம் நடந்தது. மனு தர்மம் இது குல தர்மம். மேல் ஜாதிக்காரன் பார்ப்பனர், உயர் ஜாதிக்காரன் தான் படிக்கணும், கீழ் ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது. அம்பேத்கர் அவர்கள் அழகாக ஒன்று சொன்னார், என்னன்னா உலகத்தில் படித்ததுக்காக தண்டனை கொடுத்த ஒரே ஒரு மதம் இந்து மதம்னு சொல்லக்கூடிய பார்ப்பன மதம் தான். மீறி படிச்சுட்டிங்கன்னா நாக்கரு, அது ஏதாவது மிகப்பெரிய அளவுக்கு வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, இப்படியெல்லாம் கொடுமை எழுதி வச்சுருக்காங்க, தண்டிக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து போராடியதுனால தான் இது தெரியாமையே ரொம்ப பேர் இருக்கிறாங்க. தப்பு இல்லை. இப்போ காற்று இருக்குது பாருங்கள், சுவாச காற்று. நாம் இயல்பாக உயிரோடு இருக்கிறவங்கிறதுக்கு என்ன அடையாளம்? தூங்குறவனை பார்த்து மூக்கு விட்ட கையை வச்சு பார்ப்பான். இப்போ தூங்கிட்டானா அல்லது உயிரை போயிடுச்சான்னு சந்தேகம் வந்ததுன்னா அந்த மூக்கு விட்ட. அது நம்ம வழக்கமாக முழுமையாக நம்முடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சுவாச வாயு இல்லைன்னா, மூச்சு காற்று இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆனால் யாராவது மூச்சு காற்றுக்கு பற்றி யாராவது யோசிக்கிறோமா? அதை யாரும் கவனத்தில் எடுத்துக்கிறோமா? மூச்சு வாங்குதுங்கன்னு தான் போப்பான், அல்லது மூச்சு அடைக்குதுன்னா தான் மூச்சுடைய முக்கியம் தருவான். அது மாதிரி பெரியார் நெருக்கடின்னு வரும்போது தான் பெரியாருடைய முக்கியத்துவம் தெரியும், பெரியாருடைய பயன் என்னங்கிறது தெரியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செங்கல்பட்டு மாநாட்டை பற்றி சொன்னாங்க. 1929 நம்மை போன்ற பலர் பிறக்காத காலம். அதில் ஐயா அவர்கள் தீர்மானம் போடுறார், பெண்ணுக்கு சம உரிமை, ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிந்தது, இதெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது ஒரு சொல்கிறார், பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும். பெண்களுக்கு ஆண்கள் மாதிரியே இப்போ ஆண்களுக்கு தான் சொத்துரிமை. தாய்மார்கள் சகோதரிகள் கவனிக்கணும், இதுதான் மிக முக்கியம். ஏன்னு கேட்டால், நீங்கள் வீட்டில் சண்டை போடும்போது கூட எனக்கு என்னங்க ஏதாவது நகை நட்டு வாங்கி கொடுத்தீங்களா, என்ன வாங்கி கொடுத்தீங்க, பட்டு புடவை வாங்கி கொடுத்தீங்களா, இப்படி தான் கேட்பாங்க தவிர எனக்கு சொத்தில் பாகம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறதில்ல. பெண் குழந்தை பிறந்தால் அது விருக்கத்தக்கது. ஆண் பிள்ளையாக இருந்தால் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க, பிள்ளை சொல்லும்போதே முகத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பெண்ணை சொல்லும்போது பொட்ட பிள்ளை ரொம்ப மிக முக்கியமாக சொல்லுவாள்.
இந்த நிலையை மாற்றிய இயக்கம் இருக்கிறது என்றால் தந்தை பெரியாருடைய இயக்கம். அதோடு அதில் தீர்மானம் போட்டார், சொத்துரிமை பெண்களுக்கு வேணும், அப்போ தான் சுதந்திரம் இருக்கும். அதுக்கு முன்னால் என்ன சொல்லுவான், என்கிட்ட எதிர்த்து பேசாத, என்ன தெரியுமா, ஒப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அது அந்த பிள்ளை படிக்காது, எழுத படிக்க தெரியாது. ஆகவே என்ன பண்ண, பயந்துக்கிட்டு அடிமைகளாகத்தான் வாழ்ந்தார்கள். மிக முக்கியமாக அந்த நிலையை மாற்றணும்னா என்ன செய்யணும், அவங்களுக்கும் சொத்தில் உரிமை வேணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நேரம் அவர் தீர்மானம் போட்டார். ஏதோ தீர்மானம் மாநாட்டில் எத்தனை பேர் போடுறாங்க, அது மாதிரி அல்ல. செங்கல்பட்டு மாநாடு மிக முக்கியமாக அவர் சொன்ன மாதிரி ஆட்சிக்கே போகாமல் சாதனைகள் மிக முக்கியமாக. அப்போ அம்பேத்கர் அவர் போகிறார். அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே கருத்துள்ளவர்கள் போகிறாமே, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். சட்ட அமைச்சர் ஆகிறார். ஹிந்து கோட் பில்னு சொல்லி அதில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வர்றார். ஆனால் சனாதனம்னு பேசினவர்கள் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் ஆட்சி இருந்த நேரத்தில் அனுமதிக்கலை. அதுக்கு வேதனை அவருக்கு, அம்பேத்கருக்கு. பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்கலன்னா சம உரிமை இருக்குது, பெண்கள் சமம், அவர்களுக்கு உரிமை இல்லைன்னா என்ன அர்த்தம். இவன் பழமொழி சொல்கிறான் நம்ம நாட்டில், ஆசைக்கு ஒரு பெண்ணு, ஆஸ்திக்கு ஒரு ஆண், ஆண் ஆஸ்திக்கு, பெண்ணு வரும் ஆசைக்கு, இப்படி சொல்லி வச்சான். அவங்கள சிந்திக்க வச்சார். ஏன்டா 2 பேருக்கு ஆஸ்தி வர வேண்டாமா என்று மிகப்பெரிய அளவில் சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த சொத்துரிமைங்கிறதுக்கு வரப்போகுது. சட்டம் வந்த உடனே என்ன நடந்தது, ஒரே ஒரு நம்ம நாட்டில் பெரியாரின் பெரும்பன் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சட்டம் கொண்டு வர்றார் அம்பேத்கர். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, இது இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்னு. ஆகுன்னா உடனே இந்து மதம் தான் பேசுவார் வீரமணி. இதான் திராவிட கழகம் எங்களை குறை சொல்லுவாங்கன்னாங்க. ஆதாரபூர்வமாக சொல்கிறோம், எங்கள் கருத்து அல்ல. இதில் இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார், சங்கராச்சாரி மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர் ஒரு கருத்து, இந்த சட்டம் வருதுன்னு சொன்ன உடனே அவர் அனுப்புகிறார். இவரை கூப்பிட்டு பேசுகிறார், பெரிய சங்கராச்சாரியர். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமாக அந்த பெரியவான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அவருக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, டெல்லியிலிருந்து கொஞ்சம் கேளுங்க, ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, பல என் கருத்துக்கு மாறுபட்டவங்களும் இருக்காங்க. அதை கேட்கணும், வரணும், கட்டாயம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பெரியார் என்ன செஞ்சார்னு கேட்குறாங்கல்ல, அதுக்காக. திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்காக. டெல்லியில் நேரு இந்து கோட் பில்லில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்த செய்தி பேப்பர்களில் வந்தது. அப்போது மடம் காஞ்சிக்கு வந்து விட்டது. கும்பகோணத்தில் இருந்த எனக்கு ஒரு தந்தி பிறந்தது. உடனே காஞ்சிபுரத்துக்கு வந்து யார், அக்னிஹோத்திரன் தாத்தாச்சாரியார், அவரும் பெரிய சங்கராச்சாரியர். இந்த ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலுக்கு அழிஞ்சு வந்த சங்கராச்சாரியார்கள் இல்லை, அவர் ஜெயிலுக்கு போகாத சங்கராச்சாரியார், பெரியவான்னு சொல்லுவாங்க. அந்த சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரேந்திர சாமி இப்போ கோயில் கட்டுறாங்க, அவர் கூட தனியாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தந்தி பிறந்தது. நான் புறப்பட்டு போகிற சமயம், என்ன சாமி லோகமே அழிய போகிறது ஓய், அவர் சொல்கிறார். அப்படியே இருக்கார் அவர், லோகமாக அழிய போகிறது ஓய் அப்படின்னாரு. இதை பார்த்தீரா அப்படின்னு ஆத்திரத்தோடு பேப்பரை போடுறார். என்னன்னார், ஸ்திரீகளுக்கு சொத்தில் பாத்தியம் கொடுக்க போராளாம், பெண்களுக்கு சொத்தில் கொடுக்கறதுல அவருக்கு அவ்வளவு போராளாம். சொத்தில் பங்கு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமோ, சொத்தில் பங்கு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமோ அவர் சொல்கிறார். அவர் தான் நம்ம நாட்டில் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா மகா பெரியவா அப்படின்னு கொண்டாடுறாங்க. பெரியார் பெரியவா, இந்த 2 பேரும் பாருங்கள். பெரியார் உங்களெல்லாம் மனுஷன் ஆக்கணும்னு நினச்சார். இவர் என்ன சொல்கிறார் நான் கேட்டால் அதுதான் மிக முக்கியம். என்ன இதை பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளுக்கு சொத்தில் பாத்தியம் கொடுக்க போகிறாளாம், அவளுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமோ, இஷ்டப்பட்டவா கூட ஸ்திரீ ஓடி போயிடுவா. என்னையா கொடுமை, உலகத்தில் எங்கேயாவது உண்டா? நினைத்து பாருங்கள். பெண்களை கொச்சைப்படுத்துகிறார்கள்னு எங்களை சொல்றிய, இதை விட பெண்களை கொச்சைப்படுத்திய ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் உண்டா? இது நடக்குது. இதுக்காக போய் மிக முக்கியமாக சொல்கிறாங்க, இஷ்டப்பட்ட ஸ்திரீகள் ஓடி போயிடுவா, அபாண்டமாக அபச்சாரமாக போயிடும்
அப்படின்னு சொன்னார். இதனால் அது அந்த சட்டம் நிறைவேறல. ஆனால் அதுக்கப்புறம் 2006-5 கலைஞர் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி UPA என்பதில் கூட்டு சேர்ந்து திமுக போனதுனால பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து அம்பேத்கரால் அன்றைக்கு செய்ய முடியாததை கூட இன்றைக்கு மறுபடியும் டெல்லியை ஏற்க வைத்து செய்த பெருமை கலைஞர் ஆட்சிக்கு உண்டு, திமுக ஆட்சிக்கு உண்டு. அதை செய்ய வைத்ததுக்கு மூல காரணம் தந்தை பெரியார். ஆகவே காரணம் காரியம் ரெண்டும் மிக முக்கியம். ஆகவே பெரியார் என்ன செஞ்சாருன்னா, இதுதானே ஒரு பட்டுப்புடவை முக்கியமா, உங்களுக்கு சொத்துரிமை முக்கியமா, அந்த உரிமை நினைத்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம காவல்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் அதிகாரிகள் இருக்காங்க. அடுத்து தலைமை காவல் அதிகாரி வரைக்கும் போயிட்டாங்க, DGP வரைக்கும் பல பேர் போயிருக்கிறாங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க பெண்கள். அதே மாதிரி இன்னும் மற்ற பெண்கள், இன்னொரு அம்மையார் கூட அந்த மலரில் எழுதியிருக்கிறாங்க ஒரு அவங்களுடைய அனுபவத்தை பற்றி. நல்லா நீங்கள் நினச்சி பாருங்கள். அதில் முதல்ல செங்கல்பட்டு மாநாட்டில் தான் தீர்மானம் போட்டார், பெண்கள் எல்லா தகுதியோடும் உத்தியோகத்தில் சம பங்கு கொடுக்கணும். அதில் என்ன வாய்ப்புன்னா, இராணுவத்திலும் காவல்துறையிலும் பெண்கள் வர வேண்டும் அப்படி சொன்னாங்க. ஐயோ, பெண்ணு போய் எப்படியா அவங்க போவாங்க அப்படின்னு கேட்டாங்க. பெண்ணுக்கு போய் இந்த போலீஸ் வேலையை கொடுக்கலாமா, இது எப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்க, இராணுவத்தில் போய் அவங்களால நிற்க முடியுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கி தெரியுமா உங்களுக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு, இன்றைக்கி எல்லா தலைமை அதிகாரியாக அவங்க மேலே நிற்கிறாங்க, ஆண்கள்லாம் அப்படி சல்யூட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க கீழே. இதுதான் பெரியார் செஞ்சது. ஒரு துளி ரத்தம் சிந்தாமல், ஒரு கலவரம் நடக்காமல், அத்தனையும் நாங்கள் பாடுபட்டிருக்கோம். கெட்ட பேர் எடுத்திருக்கிறாரு, அவமானப்பட்டிருக்கிறாரு, இன்னும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துல. அது மட்டும் இல்லை தாய்மார்களே, நம்ம நாட்டில் இன்னொன்று, கோயிலில் போய் பொட்டு கட்டி விடுறது, தேவதாசி நம்ம பெண்களையெல்லாம் பொட்டு கட்டி விட்டு அவங்கள கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்துறதில் ஒழிப்பதற்கு காரணமாக இருந்த இயக்கமும் ஆதரவும் தந்தை பெரியாரும் நீதி கட்சி. இல்லைன்னா கோயிலில் இந்து மதத்தை குறை சொல்கிறான்னு சொல்கிறிய, வேறு எந்த மதத்தில் அவங்க கோயிலில் இந்த மாதிரி பொட்டு கட்டி விடுறான் சொல்லு. நான் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கனோ அங்கே தானே நான் கோபம் வரும். நீ ஏன் அந்த இடத்துல மருந்து போடலன்னா, ஐயா எனக்கு காதில் அறுவை சிகிச்சை, காதில்னா ட்ராப்ஸ் போடு அப்படின்னு சொல்கிறாரு டாக்டரு. நான் உடனே இன்னொருத்த கேட்டு, ஏங்க இந்த காதில் மட்டும் போடுறீங்க, ஏன் இந்த காதிலையும் போடலன்னா, இந்த காதில் தையா கோளாறு, அதனால் அதுதான் போடணும்னு சொல்கிறது தானே நடைமுறை. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விதண்டாவாதத்துக்காகவோ அல்லது வேண்டுமென்றோ அல்லது கூலி பட்டாளத்துக்காகவோ பேசக்கூடியவர்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை. பெரியார் வளர்ந்து கொண்டிருக்கிறார், உலகம் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். உள்ளூரில் மட்டும் இல்லை, உலகத்தில் பெரியாரை பாராட்டாதவர்கள் கிடையாது. அதனுடைய விளைவுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் இன்றைக்கு திறந்து படத்தை திறக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒருவர் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே அவர் மற்ற ஆய்வுக்கு உரிய ஆசானாக பேராசராக இருக்கிறார் என்றால் இது சாதாரணமாக எண்ணி பாருங்கள். ஆகவே அது மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை ஒழிக்கணும். இப்போ அதுதான். இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தல் வருது, நாங்கள் தேர்தலுக்கு நிற்கிறவங்க அல்ல, எங்களுக்காக ஓட்டு கேட்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, எச்சரிக்கை மணி அடிக்கிறவர் நாங்கள் தான். மிக முக்கியமாக இன்றைக்கு ஆபத்து வரக்கூடாது என்று சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே தான் மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டில், 4 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி முடிய போகுது. இந்த கொஞ்சம் மாதத்தில் 5 ஆண்டு. இந்த 5 ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சி உலகம் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்களா இல்லையா? கலைஞர் அவர்கள் மறைந்த உடனே என்ன சொன்னார், அண்ணா அவர்கள் மறைந்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்த தீர்ந்து போச்சுன்னு. இதுக்குள்ளே இவங்களுக்குள்ள கலவரம் வரும், ஏதாவது திமுகவுக்குள்ளே கலவரம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி அவருக்கு பதவி வேணும் இவருக்கு பதவி வேணும்னு சண்டை வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கலைஞர் அந்த இடத்துக்கு வரணும்னு தந்தை பெரியார் தான் சொன்னார். முதல்ல கலைஞரை நான் சொன்னது ஏற்றுக்கொள்ள நான் தான் போய் சொல்லி கொண்டு வந்தவன், சாட்சியோடு சொல்கிறேன் பூராமே. விளைவு தமிழ்நாட்டையே மாற்றி காட்டினார். அண்ணா ஒரு ஆண்டு தான் இருந்தார்.
அவருடைய முப்பெரும் சாதனைகளுக்கு இணையானது கிடையாது. அதுதான் தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு, சுயமரியாதை திருமண சட்டம், அதே மாதிரி இந்தி ஒழிப்பு, இந்தி திணிப்பு ஒழிப்பு, இருமொழி கொள்கைகள். அதுக்கு பிறகு இவர் வந்த உடனே ஏராளமான சூழல் ஜாதி கடைசியில் தான் உள்ளே போயிருந்தது கருவறையில். அந்த கருவறையில் போன ஜாதி பாம்பை தீட்டி அடித்து சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று சொல்வதில் என்ன, ஏதோ அர்ச்சகர் போஸ்ட்டுன்னு நம்மால் நினைக்கக்கூடாது. நீண்ட காலமாக இருந்த 5000 ஆண்டு காலமாக 3000 ஆண்டு காலமாக இது வைத்திருந்த அந்த பிடி இருக்கு பாருங்க, அது அகன்று இன்றைக்கு பக்தர்களுக்கும் உரிமை சேர்த்து வாங்கி கொடுத்தவர் பெரியார். எனவே அவரும் உள்ளே போகிறாங்க. இன்றைக்கி நம்மளாம் உள்ளே போனால் கருப்பு முகமெல்லாம் கருப்பாக இருக்கு. கருப்பு ஐயர் இருக்கார். இவன் கருப்பு ஐயரோன்னு நினச்சி இல்லை நம்ம ஆட்கள். ஏன் காரணம், இந்த ஆட்சி வந்த உடனே தந்தை பெரியார் அதுக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்தார். அப்போ அந்த போராட்டத்தில் பற்றி பேசும்போது நண்பர்களே அப்போ சொன்னார், இன்றைய திமுக ஆட்சி, அன்றைக்கு கலைஞர் அந்த ஆட்சி இதை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை ஒழிக்கணும்னு சொன்னால் இந்த ஆட்சி போனால் என்ன ஆகும்? இதே தியாகராய நகரில் இந்த உரையில் இருக்கு. ஒரே ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்க. பெரியார் பேசுகிறார், எல்லா கட்சிக்காரனும் ஒன்றாய் சேர்ந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை ஒழிக்கணும் என்கிறார். அவருக்கு அந்த உரிமை உண்டு, அவர் வயது எல்லாம். அப்புறம் ஒழித்தால் ஒழித்து விட்டு போ பெரியார் சொல்கிறார். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் என்ன, மக்களுக்கு ஒரு தந்தையாக நின்று சொல்லக்கூடிய தகுதி தந்தை பெரியாருக்குத்தான் உண்டு எப்போதும். அந்த நிலையில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், அப்புறம் என்ன, இன்றைக்கு திருட்டுத்தனமாக மறைவாக பேசுகிறவர்கள் நாளைக்கு வெளிப்படையாக பேசுகிறவனை பார்ப்பான், மாலை போட்டு வரவேற்பான். பார்க்குறீங்களா இல்லையா? கூலி பட்டாளத்தை பார்க்குறீங்களா? மாலை போட்டு வரவேற்பான், அவனுக்கு விளம்பரம் கொடுக்கிறான். எனவே தோழர்களே, நம்முடைய நிலைமை உலகத்திலேயே மானக்கேடான நிலைமை. இதை என்னைக்கும் சொன்னார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு சொல்லும்போது அவர்கள் இன்னொரு கருத்தை சொன்னார். ஆனால் எனக்கு உடல்நல நல்ல விதமாக இருக்குன்னு சொல்கிற விதமாக வந்தால் என்னன்னு கேட்டால், இல்லை 24வது பக்கத்தில் அதில் மிக முக்கியமாக அந்த ஒரு கருத்தை சொல்கிறார். அவருக்கு ஐயாவுடைய 92வது ஆண்டு 1793ஆம் ஆண்டு பிறந்த நாள் விடுதலை மலரில் அவர் எழுதுகிறார். மிக முக்கியமாக அறிஞர் அண்ணா உடல்நல சொல்கிறார், என்னுடைய உடல்நல மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா மலரில் 17/9 இதே மாதிரி மலரில் எழுதி கொடுத்தார் ஐயா. அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நான் உண்மையிலேயே நன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் அடைந்தேன். முதல்ல அது சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், தனக்கு இருக்கிற உடல்நல கஷ்டத்தெல்லாம் விலைக்கு சொல்கிறார். என்னால் காது கேட்கல, உட்கார முடியல, இந்த சங்கடம் இருக்குது, இவ்வளவு கஷ்டத்தையும் மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலையிலும் தன்னுடைய உடல்நிலை சங்கடம் இது அத்தனையும் இப்படிப்பட்ட நிலையிலும் சற்று மகிழ்ச்சி, சிறிது உற்சாகம் கொள்ளுகிறேன் என்றால் அது நமக்கு வாய்த்திருக்கும் திமுக ஆட்சி பணிகளால் தான். இவ்வளவு அன்னைக்கு சொல்கிறார். இன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அத்தனையும் அவர் சொல்கிறது பொருந்துது பாருங்க. அதுதான் மிக முக்கியம். அவர் சொல்கிறதெல்லாம் அந்த கருத்துக்கள் பொருந்தும். ஏதாவது அடுத்த வாக்கியம் கவனிங்க, ஏதாவது கொல்லாத வாய்ப்பால் இப்போதைய திமுக ஆட்சிக்கு ஏதாவது மாறுதல் காலம் ஏற்பட்டால் அது வேறு எந்த ஆட்சியிலும் அதன் பலன் என்னவாகும் என்பதை சிந்தித்தால் பெரும் பயம் ஏற்படுகிறது. மற்றபடி மகிழ்ச்சியோடு இதை முடிக்கிறேன். எவ்வளவு ஒரு கவலை, பொது கவலை இன்றைக்கி நாம் பார்க்குறோமே. மிக முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தோமே, நெருக்கடி காலத்தில் பார்த்தோமே, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தால் பார்க்குறோமே. இன்றைக்கி என்ன ஆச்சு பூரா நினைத்து பாருங்க. ஆகவே தான் நாம் ஏன் சொல்கிறோன்னா, வெறும் அரசியலுக்காக அல்ல. எங்களுக்கு என்ன கூட்டணியில் எத்தனை இடம் அப்படின்னு கேட்க முடியுமா? கூட்டணி திமுக 2 கூட்டணி இருக்குது முக்கியமாக. அந்த இப்போ மற்றது இன்னொரு அணியாக இருக்கான்னு சொல்ல முடியாது, அணின்னே சொல்ல முடியாது. இப்போ பிணியாக போயிட்டுருக்கு. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு அவர்களெல்லாம் பார்த்த உடனே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தார் ஒருத்தர் பூராமே.
வந்து ஒவ்வொரு தடவையும் 3 தடவை ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இந்த காலத்தில் 3 வெற்றிகளை பெற்றார். வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை பெற்றார். 40க்கு 40 பெற்றார் போன நாடாளுமன்றத்தில் கூட. அதுலேயும் மோடி வந்தார். தியாகராஜனார் பாண்டி பசாரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரோட் ஷோ. அப்புறம் கோயிலுக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் அங்கே ராமேஸ்வரத்தில் காட் ஷோ. அதாவது எல்லாம் போய் கடவுள், எல்லா கடவுளும் துணையாக இருந்து கடைசியில் ராமேஸ்வரத்துலேயும் வெற்றி பெறல, சிதம்பரத்துலேயும் வெற்றி பெறல, அல்லது வேறு இடத்துலையும் ஸ்ரீரங்கத்துலேயும் வெற்றி பெறல. கடவுள் என்ன பண்ணுவார் பாவம், அவர் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக யாராவது வரணுன்னாங்க. அதுக்கு ஒரு நல்ல இயக்கம் வருத்தப்படுறார். எம்ஜிஆர் அவர்கள் மாறுபட்ட நேரத்தில் கூட அந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்கணும்னு எங்கள்கிட்ட தான் சொன்னார். அது சில காரணங்களால் தள்ளி போச்சு. இப்போ எதிர்கட்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜனநாயகத்தை அதிலிருந்து பிரிந்தவர்களால் எதிர்கட்சி, இவர்கள் ஆளுங்கட்சி. இவ்வளவு நல்ல இப்படி ஒரு அமைப்பா? அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் பெரியார். பெரியார் அவருக்கும் தலைவர் இவருக்கும் தலைவர்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு என்ன ஆயிற்று தயவுசெய்து எண்ணி பாருங்கள். அதனால் கடைசியாக ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாத நேரம் ஆச்சு. ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன், நேரம் இல்லாததுனால. என்னென்னா, திமுக அடுத்து 26ல் திமுக தான் மீண்டும் பலத்தோடு வரும் என்பதில் எங்களுக்கு நான் ஒன்றும் ஜோசியம் சொல்லலை, ஆர்வம் கணிக்கல. இதுதான் யதார்த்த உண்மை. எப்படி வரும்? எதிரிகள் இன்றைக்கு எப்படி எதிரிகள் அவங்க சொன்னது போதும். வேறு ஒன்றும் எதிர்கட்சிகள் மெயினாக அடமான வச்சுட்டீங்க கொண்டு போய் ஒரு கட்சியை. ஒரு சின்ன உதாரணம், அதிமுக சகோதரர்கள் இருப்பாங்க இங்கே, அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது பத்திரிக்கை போல போகும். அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக, எவ்வளோ உங்கள் நிலையை நினச்சி பாருங்கள். மீதி எங்கிட்ட வர வேண்டாம். ஏன் முதல்ல இந்த அம்மா கடைசி நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டுச்சு, மோடியா லேடியான்னு கேட்டுச்சு. அதை மறந்துட்டீங்களா? அம்மா வழின்னா அம்மா வழியை அண்ணா வழியே விட்டுட்டீங்க, பெரியார் வழியே விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ அம்மா வழியே விட்டுட்டு இப்போ எல்லாம் அமித்ஷா வழிக்கு போயிட்டீங்களேங்கிறது தான் கேள்வியாக இருக்குது மிக முக்கியமாக. அது மட்டுமே இல்லை, இன்னொரு பெரிய செய்தி என்னன்னு சொன்னாக்கா, அடிப்படையில் அவர்கள் அங்கே போனோடனே என்ன நடக்குது இப்போ? நானே இதுவரையில் அந்த அம்மையார் எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள்லாம் சமூக நீதினு வரும்போது நாங்கள் ஏற்றோம், அதை செய்ய வச்சோம். பலன் இன்றைக்கு 69% சட்டம். ஆனால் ஒன்று செஞ்சாங்க, அந்த அம்மா இருக்கும்போது டெல்லி இங்கே அவங்க வீட்டுக்கு வந்ததே தவிர டெல்லிக்கு அந்த அம்மா போனதில்லை பூராமே. அது தமிழ்நாட்டுக்கு பெருமை. டெல்லி இங்கே வந்தது, அவங்க வீட்டுக்கு தான் வந்தது. பிரதமர்கிட்ட மனு கொடுக்கறது கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா 26 கறி வகை வச்சாங்க சாப்பாட்டில், அங்கேயே கொடுத்தாங்க மனு. அவ்வளோதான். பிரதமர் மனுவை வாங்கி கொண்டு போனார். இதே பிரதமர் மோடிக்கு ஓடி சென்று மனு கொடுக்கல, மோடி வந்து வாங்கினார். இதை கொஞ்சம் அந்த தோழர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தலைவர்கள் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அடமானம் வச்சுட்டாங்க அதை கொண்டு போய். அதுதான் வருத்தமான விஷயம். அதனுடைய விளைவு என்ன? எதிர்கட்சிக்கு வெற்றியை முக்காவாசி வெற்றி முடிஞ்சாச்சு. திமுகவினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தப்பட்டது. ஏன்னு கேட்டால் எதிர்க்கிற ஆள் கிடையாது, எதிரணி இல்லையே. நீங்கள் ரொம்ப 2 பேரும் சேர்ந்து இருந்த போதும் வெற்றி பெற்றிருக்கிறார், வெற்றியை காட்டியிருக்கிறார் அப்பவும். அதனால் புதுசாக வந்து நாங்கள் பலமோட திமுக இன்னொருத்தர் வந்தார் அங்கே, அமித்ஷா வடநாட்டிலேருந்து உள்துறை அமைச்சர் வந்து சொன்ன, நாம் இந்த திராவிட இயக்கத்தை வேரோடு பிடுங்க போகிறோம்னு சொன்னார். பிடுங்கட்டும், அதாவது பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்தில் நல்ல செய்தி என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு கேள்வி தான், தவறாக சொல்லலை. முதல்ல வேறு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வேறு எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரியுமா? தோண்டிட்டு போக போக மண் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். பல இடங்களில் மண் சரிவு இப்போ திடீர்னு மேகக்கூட்டம்ங்கிறாங்க. அது உத்தரகாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் எப்படி சரிவாகுதுன்னு தானே. நீங்கள் தோண்டுகிற மண் இருக்க இந்த ஆட்சிக்கு வேறு எங்கே இருக்குது, வேறு எங்கே இருக்குது சொன்னார்ல கவிஞர், சொன்னார்ல. பாஜகவுக்கு தலைவர் போடணும்னா ஒரு பார்ப்பனரை போடலையேன்னு கேட்டார் அவர். இதுவரையில் வந்திருக்காங்களா? இதுவரையில் தமிழ்நாட்டில் கிளைகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காரங்களாக தேடி பிடிச்சி ஒன்று எஸ்சி அல்லது ஓபிசி அல்லது எம்பிசி போடுறாங்களே. என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொன்னது கூட ஒரு திருத்தம், சின்ன திருத்தம். கவிஞர் சொன்னது கூட போடவில்லையேன்னு கேட்டார்.
போட முடியவில்லையேங்கிறது தான் பாயிண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. போடவில்லை இல்லை, போட முடியவில்லை. அவங்களால என்னன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் தேவராஜ் அரசு என்ற அமைச்சர் காங்கிரஸில் முக்கியம், இந்திரா காந்திக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அவர் தான். அவர் ஒன்று பேட்டி கொடுத்தாரு. இப்போ அந்த அம்மாட்ட, ஏங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் காங்கிரஸ்லாம் சண்டை இருக்க, ஒரு நல்ல தலைவரை போட்டுக்கலாமே. அவர் யாருக்கு, எல்லாருக்கும் பொதுவானவர் தான். யார், ஆர் வெங்கட்ராமன் இருக்கார், அவரை போட்டுடலாமே அப்படின்னு சொன்ன உடனே துக்ளக்கில் எழுதியிருக்கிற செய்தி, நாங்கள் சொல்ல துக்ளக்கில் எழுதின செய்தி பூராமே போட்டுடலாமேன்னு. வாட், இந்திரா காந்தி கேட்டாங்க. வாட் மிஸ்டர், டோன்ட் யூ நோ இட் இஸ் தமிழ்நாடு? ஏன் அவரை போய் பாட முடியுமா? தமிழ்நாடு என்ன அர்த்தம்? பெரியார் மண்ணுங்கிறதுக்கு இதான் அடையாளம், வேறு ஒன்று சொல்ல வேண்டியது. ஆகவே தான் இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் போய் ஓடி போடுறது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த விமர்சனங்களை கேட்டாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களே ஒப்புக்கொண்டது மாதிரி இருக்காங்க. இப்போ அஇதிமுக அப்படின்னு தனி எழுத்தெல்லாம் எத்தனை 5 எழுத்து இருக்கா, 5 எழுத்துக்கு மேலே இருக்குது. மிக முக்கியமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போய் தீர்வு காண்றதுக்கு எங்கே போகணும்? யார், அமித்ஷாவுக்கும் இந்த இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? யோசனை பண்ணாமல் நடுநிலையில் இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க. அதுக்கு விமர்சனம் அவங்களே செய்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, வருத்தத்தோடு சொல்கிறேன், ஏன்னா என்ன இருந்தாலும் நாங்கள் தாய் கழகம், அதனால் சொல்கிறேன், அவங்க சிந்திக்கணும், அதுக்காக சொல்கிறேன். என்னென்னா, இவங்கெல்லாம் வந்தால் நடுத்தெருவில் தான் இருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னார், எதிர்கட்சி தலைவர். இன்னொருத்தர் வந்தார், பார்த்திங்கன்னா நம்ம தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான அரசியல் இதுதான், இந்த வேலை அரசியல் என்ன அவர் சொல்கிறாரு. இல்லை இவர் தான் நடுத்தெருவில் இருப்பார்னார். இப்போ என்ன தெரியுதுன்னா, பிரதான எதிர்கட்சிகளுக்கு நடுத்தெரு யாருக்கு சொந்தங்கிறதுக்கு இருக்காங்களே தவிர தேர்தலில் யாருக்கு வெற்றி சொந்தம்னு இல்லை. அதனால் நடுத்தெருவில் யார் நிற்கிறாங்கன்னு அவர் நிற்கிறாருன்னு இவர் சொல்கிறாரு, இவர் நிற்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இதை எடுத்து சொல்ல வேண்டிய நம்ம கடமை, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அதுதான் மிக முக்கியம். வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே யாரெல்லாம் திமுக அதை உடைய போகுது, விடுதலை சிறுத்தைகளுக்காரர் இப்போ வரப்போகிறார், அவர் வரப்போகிறாருன்னு சொன்னீங்க. ஆனால் என்ன நடக்குது பூராமே? ஆகவே மோடி வந்தார், 2 பேர் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அமித்ஷா வந்தார், இன்னொருத்தர் போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ஓடிட்டுருக்காங்க. 1 2 3 4 5ன்ற அளவுக்கு நாடு வந்திருக்குது. நல்ல நம்முடைய ஊடகங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு நல்ல தீனி. ஏன்னா 24 மணி நேரம் நடத்தாகணும் பாருங்கள். மறுபடியும் அவங்கள போட்டு, அந்த காலத்தில் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சியெல்லாம் சொல்லுவான். இப்போ எல்லாம் எது இருந்த கட்சி, இல்லாத கட்சி, இருக்கிற கட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டாங்க. ஆகவே தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம், அது ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் மீண்டும் சட்டசபையில் வெற்றி பெறப்போவது. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. எனவே தான் அந்த இயக்கம் வெறும் அரசியல் வெற்றி அல்ல, சமூக மானம் மீட்கின்ற ஒரு பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு தெளிவாக இருங்கள். யார் குழப்பினாலும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்காக இருக்கிற இயக்கம். எனவே தான் தொடர்ந்து நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும். தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள் எல்லோரும் நினைக்க வேண்டும், நீங்கள் கட்சி அரசியலை தாண்டி சமுதாயத்தை எண்ணி பாருங்கள். வெறும் அடுத்த தேர்தல் முக்கியமல்ல, அடுத்த தலைமுறை மிக முக்கியம் நண்பர்களே. அதை மாற்றி அமைப்பது இந்த இயக்கம்தான், பெரியார் தான். சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்கள், குறிப்பாக அண்ணாமலை அவர் நண்பர்களுக்கு பாராட்டு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க சுயமரியாதை இயக்கம்.